இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக 34வது சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 34வது சங்கீதம் 10வது வசனத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இருக்கிறவங்களை எழும்பி நின்று வேதாகமத்தை எடுத்து நாம் அந்த பகுதியை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களில் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதித்து நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். பைபிள் எல்லாம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு உண்டான வார்த்தையை நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை தான் பேசணும்னு ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நான் வந்து நிற்கிறேன். அது உங்களுடைய வார்த்தையாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கான வார்த்தையாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியதாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்படுகிற வார்த்தை எனக்குரியதாகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரபா ரஷதா ரபா ரீகா ரதா ரமோ ஷதிர ஹரதா ரபா ஓ ரீபா மமன ரஷதிர ஹதரபா. நீதிமான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி சாய்த்து பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். ஓ ரபா ரஷதா ரஹரதி அன்சரபா. நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து மௌனமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. மௌனமா இருக்காதீங்க. மௌனமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷதா ரஹரதி அன்சரபா ரீகா ரதா ரீமா நஹரபோ ஷதரா ரீபா மஹரதி அன்தரே ரஹரதா ரீஷே ராகா ரதி ராமா நஹரபோ ரீபா மஹரதி அன்சரபோ ஷதரா. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நீங்களாக்கி விடுகிறார். ஓ, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து ஹல்லேலூயா நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். ஓ, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் கர்த்தரோ 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 அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். ஓ ராமமனரஷனரனா. நம்புவே, இன்னும் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். நீதிமான்களின் சத்தம் எழும்பட்டும். நான் நம்புவே, இன்னும் நம்புவே, என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவே,
இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். சொல்லுங்க பாப்போம். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சூழ்நிலைகள் சாதகமா இராதது போல காணப்பட்டாலும் இந்த வார்த்தைகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோடு வல்லமையோடு கடந்து வரட்டும். எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையை பெற்ற நாங்கள் எப்படி ஜீவனற்று வாழ முடியும்? உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்ளலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் மறுபடியாக வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இங்க திரும்ப திரும்ப நாம வாசிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீதிமான்கள் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளிலும் நாம் வாசிக்கும் போது நீதிமான் 15வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சந்தோஷத்தோடு வாசித்தது போல நமக்கு காணப்படும். ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை காணப்படுகிறது போலயே நாம வாசிக்க முடியும். ஆனால் இது எழுதப்பட்ட காலமோ எழுதப்பட்ட சூழ்நிலையோ நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையா இல்லை. சந்தோஷமான சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்படவில்லை. ஆனாலும் கர்த்தரை குறித்து அவன் எழுதும் போது, கர்த்தருடைய கிரியைகளை குறித்து சங்கீதக்காரன் எழுதும்போது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நீதிமான்களுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறத பார்க்கிறோம். இந்த வசனத்துல நீதிமான்கள் என்கின்ற
அந்த கூட்டத்தாருடைய அடையாளங்கள் என்ன என்று பார்க்க முடியும். நீதிமான்களுடைய அடையாளங்கள் என்ன? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a righteous man? ஒரு நீதிமானுடைய அடையாளங்கள் என்று இந்த சங்கீதத்திலிருந்து பார்க்க முடியும் என்றால், 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்க வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்ன செய்வாங்க? மகிழுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள். நீதிமான்கள் யார்? சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது those who are humble, தாழ்மை உள்ளவர்களை நீதிமான்களாக சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான். சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தங்களை தாழ்த்தினவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறாங்க. they are humble people. நீதிமான் என்று அங்க சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறது சிறுமைப்பட்டவர்கள். 5வது வசனத்துக்கு வரும்போது அவரை நோக்கி பார்த்து, எல்லாரும் சொல்லுங்க, 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் நீதிமான்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தங்களை தாழ்த்தினவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. 3வது அங்க சொல்லப்படுகிற காரியம் 7வது வசனம் 9வது வசனத்திலெல்லாம் வாசிக்கும் போது பயந்திருக்கிறவர்கள் என்று வாசிக்கிறோம். those who fear him, கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கையை நடக்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள் என்று அறியப்படுகிறார்கள். those who fear God, those who fear God. 8வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் மாத்திரமல்ல, அவன் தன்னை தாழ்த்தினவன் மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை சங்கீதக்காரன் நீதிமான் என்று அழைக்கிறதை நாம பார்க்கிறோம். 10வது வசனத்துல வரும்போது, 10வது வசனத்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. not only do they seek him, not only do they fear him, அவர் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பாங்க. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 14வது வசனம் வரும்போது, தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப நீதிமான்கள் என்ன செய்வாங்க? தீமையை விட்டு விலகி என்ன செய்வாங்க? நன்மையை செய்வார்கள். அதுதான் நீதிமானுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. 18வது வசனத்துல வாசிக்கும் போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு நீதிமானுடைய அடையாளமாக காணப்படுகிறது. ஒரு விஷயம் கூட அந்த 7 காரியங்களையும் நான் சொல்லுகிறேன். முதலாவது 2வது வசனத்துல வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்கள். நீங்க உங்களையே டிக் பண்ணி பாருங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல கேட்டகரியில வருகிறீங்களா அப்படின்னு டிக் பண்ணி பாருங்க. முதலாவது காரியம் சிறுமைப்பட்டவர்கள். தாழ்மை காணப்படுகிறதா? தாழ்மை காணப்படுகிறதா? 2வது அவரை நோக்கி பார்க்கிற ஜனம். அவரை நோக்கி பார்க்கிற ஜனம். கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சோதனைகள் வரும்போது யாரை நோக்கி பார்க்கிறோம்? எதை நோக்கி பார்க்கிறோம்? ரொம்ப முக்கியம். நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. 3வது அவருக்கு பயந்திருப்பார்கள். மனிதனுக்கு பயந்தவர்கள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு பயந்தவர்கள் அல்ல, இயற்கைக்கு பயந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. 4வதாக அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஜனம். 8வது வசனம் 22ல நாம வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். மனிதன் மீது அல்ல, பணத்தின் மீது, ஆஸ்தியின் மீது அல்ல, செல்வாக்கின் மீது அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனம் நீதிமான் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 10வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரை தேடுகிறவர்கள். போராட்டம் வருதா, எதிர்ப்பு வருதா, யாரை தேடி ஓடுகிறோம்? விடுதலைக்காக, ஆரோக்கியத்திற்காக யாரை தேடி ஓடுகிறோம்? கர்த்தரை தேடுகிறவர்கள். கேள்விகள் எழும்பும் நிச்சயம். போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா? கேள்வி எழும்பும். ஆனால் அதற்கு விடையை தேவனிடத்தில் தேடுகிறோமா, இல்ல மற்ற மனிதர்களிடத்தில் தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிறவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, தீமையை விட்டு விலகி நன்மையை செய்கிறவர்களாக இருப்பாங்க. நன்மை செய்கிறது மாத்திரம் அல்ல, தீமையையும் விட்டு என்ன செய்யணும்?
விலகும். இந்த உலகத்தின் காரியம் என்ன? நீ தீமை செய்றியா, அதுக்கு ஈடா என்ன செஞ்சிரு? நன்மை செஞ்சிரு, அதெல்லாம் மன்னிக்கப்படும். அப்படி அல்ல, தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஹல்லேலூயா, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார், நீதிமான் என்று அழைக்கிறார். இந்த 7 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உங்க பெயர்களை அந்த இடத்துல போட்டு பார்த்து, இதெல்லாம் என் லைஃப்ல டிக்கா இருக்கா? டிக் ஆயிருக்குன்னா நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக எண்ணப்படுகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாத்தையும் சங்கீதக்காரன் சொல்லி முடித்து விட்டு, அற்புதமா நம்ம சொன்னதெல்லாம் ஆமா ஆமா நான் தான் டிக் பண்ணிட்டீங்க. அடுத்து சங்கீதக்காரன் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தையும் வைக்கிறதை பார்க்கிறோம். 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி வாக்குத்தத்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 4 வார்த்தை நம்மளுடைய மனதில் ஆழமாய் பதியட்டும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லும் போது ஆமா நான் நீதிமான் என்று சொல்லிட்டோம். ஆனால் சங்கீதக்காரன் ஒரு சத்தியத்தை அங்க வைக்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை முறை ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்கிறோம், ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இத்தனை போராட்டம்? ஆண்டவரை நோக்கி எத்தனை முறை முறையிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இன்னும் இந்த போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது? ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய நேரம் வேகமா வாசித்துருவோம். இந்த 4 வார்த்தையை வாசித்துட்டு அடுத்து வர வார்த்தையை அழுத்தம் திருத்தமா என்ன செய்வோம்? வாசிப்போம். ஆனால் இந்த வேளையில் இந்த 4 வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் பதியட்டும், நம்மளுடைய சிந்தையில் பதியட்டும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். இந்த முழு சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தரோ என்ன செய்வார்? அவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் உடனடியாக செய்வேன் என்று இந்த சங்கீதம் முழுவதிலுமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீதிமானுக்கு துன்பம் வரும், அது வந்த உடனே போயிருச்சுன்னா அது துன்பமே கிடையாது. கரெக்ட் தானா? ஒரு செகண்ட் ஒரு வலி வந்ததுன்னா எனக்கு ரொம்ப வலியினால கஷ்டப்பட்டு நினைக்கா சொல்லுவோமா? இல்லை. ஒரு துன்பம் நம்மை பின்தொடர்ந்து வரும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில துன்பமாய் நாம கன்சிடர் பண்ணுகிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு துன்பம் அநேகமா இருக்கும். 1 2 இல்லை, அநேகம் வரும். ஆனால் அதோடு கூட சேர்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இப்ப யாரை பார்த்து சொன்னீங்களோ அவங்ககிட்ட இந்த வசனத்தை சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த துன்பம் என்பது மிகவும் முக்கியமானது. துன்பங்கள், போராட்டங்கள் நம்மளை அழித்து போடுகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது அல்ல, நம்மளை உருவாக்கும்படியாக ஆண்டவர் அவைகளை அனுமதிக்கிறார். 1 பேதுருவில் பேதுரு எழுதும் போது இதை தெளிவாய் அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இது அவசியமானது. கர்த்தருக்குள்ளாக துன்பங்களை அனுபவிக்கிறது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதனால கொஞ்ச காலம் இந்த பலவிதமான சோதனைகளிலே துன்பப்படுகிறீர்கள். ஆண்டவர் நீக்கணும்னா நீக்க முடியும். உங்களை கஷ்டத்திலிருந்து உடனடியாக இப்போதே அடுத்த நொடியில் ஆண்டவர் விடுதலையாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறதுனால கொஞ்ச காலம் அதை சகித்துக்கொள் மகனே, கொஞ்ச காலம் அதை சகித்துக்கொள் மகளே. ஹல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், ஆனால் கொஞ்ச காலம் நீ என்ன செய்யணும்? அதை
சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த பேதுரு எழுதும்போது, இந்த 1 பேதுருவை எழுதும்போது 3வது அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், இந்த சங்கீதத்தை அவன் தியானித்து கொண்டிருக்கும் போது எழுதப்பட்டது போல காணப்படும். வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒருத்தர் சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனங்களை நாம வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இது எதோடு ஒப்பிடுகிறார் என்றால், எங்கிருந்து இந்த பகுதியை சொல்லுகிறார் என்றால், அதே சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனைப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று பேதுரு எழுதுகிறத பார்க்கிறோம். திரும்ப இங்க வாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இது எதோட ஒப்பிடுகிறார்? அதே சங்கீதம் 34 வசனத்துல நாம வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். திரும்ப இங்க வாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அங்க 34வது சங்கீதத்துல 14வது வசனம் 15வது வசனத்துல இதை நாம வாசிக்க முடியும். வாசிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 16வது வசனத்தை வாசிப்போம். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அங்க 1 பேதுருல துன்பங்களை அனுபவிக்கிற காலம் உண்டு, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சத்தியத்தை பேதுரு பேசும்போது அவனுக்கு இந்த சங்கீதம் 34வது சங்கீதம் அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த வார்த்தையையும் சேர்த்து அவன் எழுதி இருக்கிறத நாம பார்க்கிறோம். பேதுரு தெளிவாய் சொல்லி இருக்கிறான், நீதிமானுக்கு துன்பம் அநேகம் வரும், ஆனால் அதுல கர்த்தர் அவனோடு கூட நிற்கிறார். நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனால் அதை சகித்துக்கொள், அதற்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்துல துன்பங்கள் அனுபவிக்கிற காலத்துல நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நன்மையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு துன்பம் வருது, எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு, என் வாழ்க்கை சமூகமாய் வந்ததுக்கு அப்புறம், என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நன்மை செய்கிறேன், அதுக்கப்புறம் நல்லவனா இருக்கிறேன். இல்லைங்க, நாம துன்பம் அனுபவிக்கிற வேளையிலும் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளியில வர வேண்டிய காரியம் நன்மையை செய்கிறதற்கே நாம ஏவப்படுகிறோம். ஹல்லேலூயா. நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்கள் பிரசங்கம் பண்ணின போது கடைசி அவங்க கொடுத்த ஒரு செய்தி, ஜெபத்தை குறித்து அவங்க பேசினதுக்கப்புறம் கேர்சல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுகிறோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்குறோம், என்ன அறிந்து கொண்டீங்க, உங்களோட என்ன பேசினா அப்படின்லாம் கேட்கும்போது எழுப்பப்பட்ட கேள்விகள் அதுதான். நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்கும் போது தான் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் காணப்படுகிறது, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு தான் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் அதிகம்தான் ஆகுதே தவிர அதுல இருந்து விடுதலை வரவில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் உங்களை வணைய விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் உருவாக்க விரும்புகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் தந்தா நம்மளால தாங்க முடியாது. அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறது அதுதான். வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்துவமும் இப்பவே நிறைவேறணும், நிறைவேறுச்சுன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற நிலைமையில நாம் என்ன செய்யலை இல்லை.
ஆண்டவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 முறை நாம கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவே இல்லையாப்பா, எதுவரைக்கும் காத்திருப்பீர் ஆண்டவரே? சங்கீதக்காரன் கேட்கிறான்ல, அதே போல நாம கேட்டது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு வருகிற துன்பங்கள் உன்னை உடைத்து உன்னை இல்லாமல் போக பண்ணுகிறதற்கல்ல, உன்னை உடைத்து மறுபடியுமாக உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்த நான் காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்காத இடங்களில நீங்க முற்றுப்புள்ளி வைக்க உங்களுக்கு அனுமதி இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்காத இடத்துல நீங்க முற்றுப்புள்ளி வைக்க உங்களுக்கு அனுமதி இல்ல. இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்காத இடத்துல நாம இன்னும் நீதிமான்களா இருந்து போராட்டங்களை சந்திக்கிறோம் என்றால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இன்னும் முடியவிடையவில்லை என்று நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார் என்றால் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிவுக்கு வந்தது. அந்த நாட்கள் முடிவுக்கு வராமல் இருந்தாலும் கர்த்தருக்காய் காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே, இந்த சூழ்நிலையை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தீர் எனக்கு தெரியல, ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைக்கிறது போல தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு களிமண் குயவன் கையில் இருக்கும்போது களிமண்ணை அவர் சில நேரம் உடைக்க வேண்டியது இருக்கும், அடிக்க வேண்டியது இருக்கும். நிஜமா அந்த களிமண் உருவாக்குகிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், தரையில் போட்டு என்ன செய்வாங்க, மிதிப்பாங்க, கிரு கிரு கிருன்னு என்ன செய்ய விடுவாங்க, சுத்த விடுவாங்க. அதெல்லாம் வலிக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் குயவன் அந்த களிமண்ணை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து செல்லுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பலவீனத்தினால வியாதிகளினால கஷ்டப்படலாம், ஆனால் நம்பிக்கை இழக்காமல் இருக்க பழகிக்கொள்வோம். ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கடிகள் நம்மளை நெருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2:3 வாசிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அந்த குறித்த காலத்தை விட்டு அது தாமதமாய் வருகிறது இல்லை. இப்ப தாமதம் போல தெரியலாம், தாமதம் போல தெரிந்தாலும் அதற்காய் காத்திரு. அந்த குறித்த காலம் வரும்போது, அந்த குறித்த நேரம் வரும்போது அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது வசனம் சங்கீதம் 34:17 திரும்ப வரும்போது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இது என்னுடைய மெயின் செய்தி அல்ல. என்னுடைய செய்தி இப்ப இதுக்கு அடுத்த ஒரு வசனம், இதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, சம்பந்தமே இல்லாதது போல நமக்கு தோன்றலாம். அதை குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். 20வது வசனத்துல வாசிக்கும் போது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார், ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லிவிட்டு ஆண்டவர் காப்பாற்றுகிறது எதை காப்பாற்றுகிறாரா? எலும்புகளை காப்பாற்றுகிறார். ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னா எலும்பையா போய் நாம காப்பாற்றுவோம்? ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னா என்ன செய்வோம்? அவன் உயிரோடு இருக்கும் போதே காப்பாற்றும். ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னா உயிரோடு இருக்கும் போதே காப்பாற்றும். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஏன் ஆண்டவர் எலும்புகளை குறித்து பேசுகிறார்? ஏன் எலும்புகளை குறித்து பேசுகிறார்? எலும்புகள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்து போனதை என்ன செய்யும்?
வெளிப்படுத்தும். எலும்பு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் மரித்து போனான். வேதாகமத்திலையும் நாம பார்க்கிறோம், ஒரு மனிதன் மரித்து போனதற்கு அடையாளமாக தான் எலும்பு குறிப்பிடப்படுகிறத பார்க்கிறோம். தாவீது சவுலையும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய எலும்புகளை அவன் கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம். எதற்காக? அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இன்னொரு பகுதியிலையும் திரும்ப வாசிக்கிறோம், அங்க அவைகள் அசுத்தமானவைகள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 23:27 வாசிக்கும் போது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. 23:27 மத்தேயு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும். இட் வாஸ் கன்சிடர்ட் அன்கிளீன். அந்த எலும்புகள் மரித்தவர்களை மாத்திரம் குறிப்பிடவில்லை, அதோடு கூட அசுத்தமானவைகளையும் அவைகள் குறிப்பிடுகிறது. அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது சொல்லப்படுகிறது, எலும்புகளை, மரித்தவர்களுடைய எலும்புகளை தொட்டவன் 7 நாள் வரைக்கும் அவன் அசுத்தமானவனா இருப்பான் என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எலும்பை குறித்து ஏன் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்றால், வேதத்தில் எலும்புகள் எதையும் காட்டுகிறது என்றால் நம்பிக்கையின் அடையாளமாகவும் காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் எலும்புகள், போன்ஸ் ஆர் a sign of hope, நம்பிக்கையின் அடையாளமாகவும் எலும்புகளை தேவன் குறிப்பிடுகிறார். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 43 47 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க பஸ்கா பண்டிகையின் நியமத்தை குறித்து நாம வாசிக்கிறோம். அதுல 46வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாத்ராகமம் 12. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் வெளியே கொண்டு போக கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கவும் கூடாது. என்ன நம்பிக்கையை அது காட்டுகிறது என்றால், பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நேராக அந்த எலும்புகள் அடையாளமாக வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ்காவின் அந்த பண்டிகையின் போது ஆட்டுக்குட்டியை நீங்க அடிக்கலாம், ஆனால் அந்த எலும்பு என்ன செய்யப்படக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. அது அங்க தீர்க்க தரிசனமாக, இயேசுவின் அடையாளமாக அது குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அதே என்னாகமத்தில் 9வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலையும் நாம் அதை திரும்ப வாசிக்கிற. என்னாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும், அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும், பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவீர்கள். இது எல்லாம் யாருக்கு நேராக, யாரை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அது குறிக்கிறது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. யோவான் எழுதும்போது எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்க அடுத்த நாள் பெரிய வெள்ளி வருகிறதுனால, சரி அந்த வசனம் நான் எழுதல, சரி அடுத்த நாள் அங்க வேத பாரகர்கள் என்ன சொல்லுகிறாங்க? இயேசுவை சிலுவையில் வைத்திருக்க வேண்டாம், அவர்களை என்ன செய்யுங்க, அவர்கள் கால்களை உடைத்து முறித்து விடுங்கள் என்று சொல்லுகிறாங்க. இங்க யோவானும் சீஷர்களும் அதுக்கு முந்தின நாள் நடந்த காரியங்களை குறித்து கவலையா இருக்கிறாங்க. ஆண்டவர் கடைசியாய் பேசின வார்த்தைகளை நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன காரியங்களை யோசித்து பார்க்கிறாங்க. அவருக்கு நேரிட்ட துன்பத்தை அவர்கள் நினைத்து பார்க்கிறாங்க. வேதனையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு இருக்கும்போது யோவான் எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரத்தில் வருவோம். யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து மரித்திருக்கிறதை கண்டு முறிக்கவில்லை. அங்க சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறுகிறத பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து யோவான் சிந்தித்து கொண்டு இருக்கும் போது, நடந்த காரியங்கள், இயேசுவுக்கு நேரிட்ட காரியங்களை எல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கும் போது, அங்க சங்கீதம் 34:20வது வசனம் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எத்தனையோ காரியங்களை
எழுதின அதே யோவான் எழுதி கொண்டு வருகிறார். 35வது வசனம் வாசிக்கும் போது யோவான் 19:35, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவைகள் நடந்தது. ஹல்லேலூயா. அவைகள் எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த முறிக்கப்படாத எலும்புகள், அந்த காப்பாற்றப்பட்ட எலும்புகள் மறுபடியும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையை தருகிறதாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்த காரியம் யோவான் 11:25 ஆண்டவர் கொடுத்தார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், எல்லாரும் சொல்லுவோமா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மரித்து போனதாய் நினைக்கிற உங்கள் ஆரோக்கியத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நாம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்ல கண்களை மூடி என்னென்ன காரியங்கள் எல்லாம் மரித்து போனதாய் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கல, ஆனால் அநேக காரியங்களுக்கு நாமளே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம், அநேக காரியங்களுக்கு நாமளே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய உடல் நலம் இதை விட நல்லதா வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல ஆண்டவர் சுகத்தை தர விரும்புகிறார். என்னுடைய தொழிலில் இதுக்கு மேல நான் வருமானத்தை பார்க்க முடியாது, இதற்கு மேல என்னுடைய தொழிலை நான் நடத்த முடியாது என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஓ, உங்க ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, இது சாத்தியமே இல்லை, இவரெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது, இவெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஓ ராபா ராஷா தராஹ ரதியான்சா ராபா. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்ததுண்டே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததுண்டே, கீழ்ப்படியாத அந்த பிள்ளைங்க இவைகள் நல்லவங்களா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல தேவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். உங்கள் பொருளாதார சூழ்நிலை மாறாது, இதுதான் என்னுடைய நிலை என்று நீங்கள் நினைத்தது உண்டானால் ஆண்டவர் அதில் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நம்பிக்கையை விடாத மகனே, நம்பிக்கையை விடாத மகளே, நம்பிக்கையை விடாத மகனே, ஓ ராதா ராஷேதா ரஹராதி ஆன்சரபா, ஓ ரீகா ராதீனா ஹராதி ஆன்சரபா. நீ கைவிட்ட இடத்துல ஆண்டவருடைய சத்தம் உண்டாகிறது, நான் இன்னும் கைவிடவில்லை. நீ மறந்து போன காரியங்களிலே ஆண்டவருடைய சத்தம் உண்டாகிறது, நான் இன்னும் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37:3 வாசிக்கிறோம். ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதை தான் கேட்கிறார், இதை தான் உங்க முன்னாடி ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அவைகள் எலும்புகள் மாத்திரமல்ல, என்ன எலும்புகளா? உலர்ந்த எலும்புகள். ட்ரை போன்ஸ். they were dry. ஆண்டவர் பாருங்க, நாம என்ன செய்வோம்னா சதைகளை பார்ப்போம், ஜீவன் இருக்கான்னு பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் என்று நாம நினைக்கிறது உண்டு. கொஞ்சம் ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆனால் இங்க எசேக்கியேல் பார்க்கிற அந்த தரிசனத்தில் 1% நம்பிக்கை கூட இல்லை. இந்த எலும்புகள் இப்ப வந்தது கிடையாது, இப்ப ஒரு மனிதன் மரித்து எலும்புகள் காணப்படுகிறது அல்ல. they were dry bones, உலர்ந்த எலும்புகள். அது உயிரடைய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமே. எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி
வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இப்ப கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அநேக நேரம் இது போலதான் நாம பார்க்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார், ஆசீர்வாதமான இடத்துல நிறுத்தினது போல நமக்கு தெரியல. அங்க எசேக்கியேல் பார்க்கிறது போல சில நேரம் நம்ம சூழ்நிலைகளை நாம் அப்படிதான் பார்க்கிறோம். அங்க எப்படி பார்க்கிறான், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி. நான் நிற்கிற இடம் எலும்புகளுக்கு நடுவில் நிற்கிறேன். சாதாரணமான எலும்புகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் நடுவிலே நிற்கிறது போல காணப்படலாம். அடுத்து அங்க ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நான் நிற்கிறது மாத்திரம் அல்ல, என்னுடைய பார்வை மாத்திரம் அல்ல, நான் ஒரு இடத்துல நின்று பார்த்தேன்னா எனக்கு தெரிகிற ஒரு காரியம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, அதை சுற்றியும் நடக்க செய்கிறார். எல்லா திசையிலிருந்து அந்த காரியத்தை பார்த்தாலும், எல்லா திசையிலிருந்து என்னுடைய சூழ்நிலையை பார்த்தாலும், எல்லா திசையிலிருந்து என்னுடைய குடும்பத்தை பார்த்தாலும் உலர்ந்த எலும்புகள் போல காணப்படுகிறதா? ஆண்டவர் அடுத்து செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்து, ஒன்று ரெண்டு அல்ல, மகா திரளாய் காணப்படுகிறது. என்ன, உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிறது. அடுத்து அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை நாமளும் செய்கிறோம்ல, நாம் அந்த இடத்துல நின்று பார்க்கிறோம். இதுக்கு மேல ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியாது என்று நின்று பார்க்கிறது மாத்திரமல்ல, வித்தியாசமான கண்ணோட்டங்களில் அந்த சூழ்நிலைகளை பார்த்தும், அவைகள் திரளாய் கிடக்கிறத பார்த்தும், அவைகள் உலர்ந்து போன நிலையை பார்த்து, இதுல போய் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியுமா என்று கேள்வியோடு நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிற கேள்வி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எசேக்கியேல் அங்க பதில் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரையும் காயப்படுத்திடக்கூடாது, தப்பாவும் நம்ம பதில் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அநேக நேரம் இப்படிதான் பதில் சொல்றோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும், இந்த அற்புதத்தை என்னால் செய்ய முடியும், நீ நம்புறியா? ஆண்டவரே நீர் அறிவீர். அதானே எசேக்கியேல் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். ஆண்டவரையும் காயப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரை இது முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சுட்டா நமக்கு அவமானமா போயிடும். ஆண்டவர் செய்வீர் என்று சொல்லிட்டு ஆண்டவர் செய்யலைன்னா என்ன பண்ணிடும், திரும்பி நமக்கு அவமானமா போயிடும். அங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவன் பதில் கொடுக்கிறான். என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். என்ன பதில் சொல்லன்னு தெரியல. ஆண்டவர் சில நேரம் நம்ம சூழ்நிலையை பார்த்து இதை என்னால் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே நீர் அதை அறிவீர். ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மறுபடியுமாக சோதித்து பார்ப்பார். இது என்னால் முடியுமா, இது என்னால் கூடுமா? ஆண்டவர் சோதித்து பார்க்கும்போது டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் இதை சொல்லி இருக்கிறீங்க, நீர் இதை வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, அது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணாதீங்க. ஆண்டவரே அப்பா இதை நீர் செய்கிறதற்கு ஒரு நொடி போதும். ஆண்டவரே இந்த வருஷம் முடிகிறதற்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கு, அதற்குள்ள என் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை என் கண்கள் காணும், என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் அங்க சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால், மனுபுத்திரனே இந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் மரித்தது போல காணப்படலாம், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது உலர்ந்தது போல காணப்படலாம், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது திரளான ஏராளமான எலும்புகள் போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம், அவைகளின் நடுவே ஜீவனை பேச ஆரம்பி, அவைகளின் நடுவே என்னுடைய வார்த்தையை பேச ஆரம்பி, அவைகளிடத்தில் என்
வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பி, நான் அவைகளை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம வாசிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பற்றி பேசி எலும்புகளை குறித்து என்ன கட்டளை? அங்க அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தங்களுடைய தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவார். சந்தேகத்தோடு அல்ல, அவன் நிச்சயத்து சொல்லுகிறான், எப்பா நான் இங்க மரிக்க போகிறேன், ஆனால் என்னுடைய எலும்புகளை நீங்கள் இந்த தேசத்திலிருந்து கடந்து செல்வீர்கள். செல்லும் போது என்னை இங்கே அடக்கம் பண்ணாதீங்க, என்னுடைய எலும்புகளை கொண்டு போய் நம்மளுடைய தேசத்தில், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவன் ஆணை கட்டளை கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த யோசேப்பின் இடத்துல இருந்த விசுவாசத்தை நாம பார்க்கிறோம். அதே நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு நாம் விரும்பின வண்ணம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணினது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் அவன் கட்டளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை ஆதியாகமம் 50வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க யோசேப்பினுடைய வார்த்தையே நாம வாசிக்கிறோம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான் என்று நாம பார்க்கிறோம். அது எப்ப நிறைவேற ஆரம்பிக்கிறது என்றால் யாத்திராகமம் 13:19 மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் என்று நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அதை யோசேப்பு விசுவாசித்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். என் தேவன் சொன்னதை அவர் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை நிறைவேற ஆரம்பிக்கிறத அங்க யாத்திராகமம் 13:19 வாசிக்கிறோம். மோசே அவனுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தது, ஆனால் அதன் நடுவிலும் அவன் வாக்கு பண்ணின காரியத்தை, ஆணையிட்டு கொடுத்த காரியத்தை நிறைவேற்ற மோசே யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போகிறத பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது எங்க? யோசுவா 24:32 வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே, யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தில் அங்க அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம பார்க்கிறோம். இப்ப நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். யோசேப்பு விசுவாசித்தான், யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அதை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளவில்லை. அதுவா நடக்கும் நினைக்கல, அவன் அதை பேச ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க எசேக்கியேலை கொடுத்த தரிசனம் அதுதான், உலர்ந்த எலும்புகள் போல காணப்பட்டது. ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? மனுபுத்திரனே, நீ அவைகளுக்கு நேராய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எழும்பி நின்று நாம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பகுதியை நாம வாசிப்போம். எசேக்கியேல் 37 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையை தான் நீங்க பேச போறீங்க. நாம ஜெபிக்க போகிற காரியம் இதுதான். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகளை போல செத்த நிலைமையில காணப்படுகிறதோ, அது ஒருவேளை வாக்குத்தத்தமா இருக்கலாம், நீங்களே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிற காரியம், அந்த எலும்புகளை பார்த்து உரைக்க சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி
நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் உலர்ந்த எலும்புகளாய் பார்க்கிறீங்களோ ஆண்டவர் உயிரடை செய்கிறார். ஓ ராபா ராஷதா ரஹராதி ஆந்தரபா. நல்ல ஆவில நிரம்பி ஒரு 10 நிமிஷம் நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகா ராதா ராஷதா ரீமா மஹராதி ஆந்தரபா. ஓ, இது உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிற நாட்கள். இது உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிற நாட்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிற நாட்கள். ஓ ராபா மானா ராஷதா ரஹரிமா ரீகா ராதா ராதி ரஹரபோ ஷதரா. உலர்ந்த எலும்புகளை நோக்கி பேசுங்க, பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ஓ ராகா ராதி ரஹரா ஷதரா. ரட்சிக்கப்படாத கணவனுக்காக ஜெபித்து வந்தாயே, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயே, ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த ஜெபம் அதிகரிக்கட்டும், அந்த ஜெபம் அதிகரிக்கட்டும். ஓ, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஜெபித்து வந்தாயே, அந்த ஜெபத்தை ஆரம்பி. மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையுமா? நிச்சயம் உயிரடையும் அப்பா, நிச்சயம் உயிரடையும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற இந்த வேளையில உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. ஓ, தேவன் நின்று நீதிமானை விடுதலையாக்குகிறார். ஓ ராபா ராஷதராதி ஆந்தரபோ. ஓ, நீதிமானுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். நீதிமானே, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உயிர்ப்பிங்கப்பா, உயிர்ப்பிங்க ஆண்டவரே, உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஓ ராபா ராஷதராதி ஆந்தரபோ ரீமா மஹரஷதராதி ஆந்தரபோ. இன்னும் இந்த இடத்துல தேவனுக்கு முழுவதுமாக உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மரித்த நிலைமையில காணப்படுகிறீங்க. இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உங்க வாழ்க்கைய பொல்லாத வழிகளை விட்டு விலகாமல் தேவனுடைய முகத்தை தேடாத நிலைமையில இங்க நிற்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயிரடைய செய்ய விரும்புகிறார். மரித்த நிலைமையிலே நீ வாழணும் இல்ல அவசியம் இல்ல மகனே. மரித்த நிலைமையிலே வாழணும்னு அவசியம் இல்ல மகளே. தேவனை அறிந்திருந்தோம் பின்மாற்றத்துல இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு காலத்துல உம்முடைய ஜீவனை நான் பெற்றிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகள் போல கிடக்கிறதப்பா, அதை உயிர்ப்பியும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹோ ராஷதா ரஹ ரத ரபோதி அந்தரபா ரீபா பாமா நஹ ராஷதா ரபா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த உள்ளான மனுஷன் மரித்த நிலைமையில காணப்படுகிறான் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஒரு விசை கூட உயிர்ப்பியும் அப்பா, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா, வேத வாசிப்ப உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஜீவியத்தை எனக்கு தாரும், உயிர்ப்பியும் ஆண்டவரே. திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பியும் அப்பா, உயிர்ப்பியும் ஆண்டவரே. பிசாசானவன் உங்களுடைய எலும்புகளுக்கு நேராக வருகிறான். ஓ ராதா ராஷதா ரஹலபோ ஷீதா ரஹதி ஆந்தரபா. தேவன் அவைகளை காப்பாற்றுகிறார். பிசாசனுடைய கைகளில் இருந்து தேவன் உங்கள் எலும்புகளை காப்பாற்றுகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஓ, அது மண்ணோடு மண்ணா போகலங்க, இன்னும் எலும்புகள் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு சதை வேணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு நரம்புகள் வேண்டும் அவசியம் இல்லை. எலும்புகள் இருந்தாலும், அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருந்தாலும் அதை உயிர்ப்பிக்க, அதை ஜீவனோடு நிற்ப தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ராபா லாரா ஷதா ரஹராதா
ஓ ரீமா மஹரா போல ரியாந்தரபா. பிசாசானவன் யோபுவுக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது அவன் சொல்லுகிற காரியம் இதுதான் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்தை எதிரே உம்மை தூஷிப்பான் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் ஏன் காப்பாற்றுகிறார் தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனா இருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் மகனே. உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் மகளே. நீ ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாம இருக்க, அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நீ குறைவுபடாம இருக்க ஆண்டவர் உன்னுடைய எலும்புகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஓ ராதா ரஷதா ரஹரபா லரஹரபோ ஷதரபா. ஓ ரிபா லஹரபோ ஷங்கதியாந்தரபோ ஷதிரஹரபா. ஆரோக்கியத்திற்காக ஜெபித்து வந்திருக்கிறார். ஆரோக்கியத்திற்காக ஜெபித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வயதாகி விட்டது, காலம் கடந்து போனது, திரும்ப அந்த பழைய பலன் வராதுன்னு நினைத்தது உண்டென்றால் ஆண்டவர் இந்த நாளில் அதை மாற்றி போட விரும்புகிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் உன்னுடைய எலும்புகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. உன்னுடைய எலும்புகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறது மகனே. ஓ ராபா ராகா ராஷதா ரஹராதி ஆன்சரபா. ஓ ரீமா மஹரபோ ஷதா ரஹராதி ஆன்சரபா. பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. சுகவீனங்கள் சுகமாய் மாறுகிறது. சுகவீனங்கள் சுகமாய் மாறுகிறது. ஓ ராகா ராதி ஆந்தரபா. ஓ ரீகலா ஷந்தரபா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். ஓ ராகா ரா ஷதரபா. பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். பலவீனங்களை மாற்றி போடுகிறார். சுகத்தை ஆண்டவர் தருகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் பேசணும் மகனே. பேச ஆரம்பி, பேச ஆரம்பி. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய ஆரம்பி. ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நீர் தந்திருக்கிறீங்க. எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீர் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அது நிச்சயம் நிறைவேறும். அவை தாமதிப்பது இல்ல. என் தேவன் என் நடுவில் நின்று அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஓ ராகா ரா ஷதா ரஹரபா ரீமா மஹரஹரபோ ஷதரியாந்தரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திற்காக நாம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23 ஆதாம் சொல்லுகிறார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் எதையும் காட்டுகிறது என்றால் குடும்ப உறவுகளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. குடும்ப உறவுகள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கணவனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட மனைவியா இருக்கலாம். தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்கன்னா அவங்க மேல கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன், இந்த மனுஷி உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, அவரை ரட்சிக்க உம்மால் கூடும். பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ஓ ராபா லரா ஷந்தரா தியாந்தரபோ. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவி கடந்து வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவி கடந்து வரட்டும் ஆண்டவரே. எசேக்கியா எழுதுகிறான், நான் கட்டளையிட்ட மாத்திரத்திலே ஒரு பெருமலையின் இரைச்சல், உரைக்கையில் ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டானது, ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டானது. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற இந்த வேளையில, நீ ஜெபிக்கிற இந்த வேளையில உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுகிறதை உன்னுடைய ஆவில நீ உணர ஆரம்பிப்ப. பேசுகிறத நிறுத்தி விடாத, பேசுகிறத நிறுத்தி விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா ராஷதா ரஹரதி ஆந்தரபா. ஒரு இரைச்சல் உண்டாகும், ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாகும், ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாகும். எலும்புகள் எலும்புகளோடு இசைகிறத பார்ப்போம், எலும்புகள் எலும்புகளோடு சேருகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஓ ராபா ரஹரா ஷதரபா ரிகரதி ஆந்தரபோ. ஓ ரிபா லரி ஆந்தரபோ. நீ பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க காரியங்கள் நடக்கிறத பார்ப்ப. கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க சூழ்நிலைகள் மாறுகிறத பார்ப்ப. நீ பேச
ஆரம்பிக்க சத்தங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். இரைச்சலின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஓ நீ எழும்ப, நீ பேச ஆரம்பிக்க காரியங்கள் அசைகிறத பார்க்க ஆரம்பிப்ப. ஓ ரபா லாரா ஷதரா ஓ ரீதா ரஹரதி அந்தரபோ. கல்லான இருதயங்கள் உடைகிறது, கல்லான இருதயங்கள் உடைகிறது. ஓ ரபா லஹரா ஷதரபா. நீ பேச ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. எரிகோ கோட்டை அசைகிறத நீ பார்க்க ஆரம்பிப்பாய். துதிக்க ஆரம்பி. சிறைச்சாலையின் கட்டுகள் உடைகிறதை நீ பார்ப்பாய். ஓ நீ பேச ஆரம்பி மகனே, நீ பேச ஆரம்பி மகளே. ஓ தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை உன் கண்கள் பார்க்கும். ஓ ராதா ராஷதா ரஹரபா ஓ ரிகா ராதா ராஷதரதோ ரிபா மனரஹஷதரே ஓ ரிகாலாரி அந்தரபோ ரபா மஹராதி அந்தரபா ஓ ராதா ராஷதரனி அந்தரபா. காரியங்கள் அசைகிறத பார்ப்ப, காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத பார்ப்ப, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத உன் கண்கள் பார்க்கும். ஓ ராஷாந்தே ரேபா நஹரபோ. மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஓ மனுபுத்திரனே, ஆவியை கட்டளை கொடு என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஓ தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறத நீ பார்க்க ஆரம்பிக்கிற. விசுவாசத்தோடு யோசேப்பு பேசினது போல பேச ஆரம்பி. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிற தேவன் மாத்திரம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் மேல் அசைவாடுகிறார். உலர்ந்த எலும்புகள் மேல கர்த்தருடைய ஆவி வந்தபோது அவைகள் எல்லாம் உயிரடைந்து ஒரு சேனையாய், ஒரு திரள் சேனையாய் நின்றது போல உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. ஓ கர்த்தர் உயிரடைய செய்கிறார், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், கர்த்தர் உயிரடைய செய்கிறார் மகனே. Ora babala rashadara riantara boshadira harabala rabanara ridara dara boshadira dara manama ori mama mama F minor F. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறாமல் அது திரும்ப வருவது இல்லை, அது திரும்ப வருவது இல்லை, அது திரும்ப வருவது இல்லை. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கிறதுனால நீ முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய துவக்கத்தை தருகிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானது. இப்ப இல்லங்க, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. கடைசியா பாடி முடிப்போம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. சொல்லுமா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. இந்த முழு செய்தியின் சுருக்கமும் இதுதான். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கலாம். கர்த்தர் அவைகளை அவன் நடுவில் இருந்து நீக்கி உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் எலும்புகளை காப்பாற்றுகிறார்.
எலும்பு காப்பாற்றப்பட்டிருக்கிறது மகனே, எலும்புகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது மகளே. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியமோ ஜீவனை பேச ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு நேரா பேச ஆரம்பி. கர்த்தருடைய வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு நேரா பேச ஆரம்பி. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டே இரு. தேவன் அவைகளை உயிர்ப்பிப்பார். தேவன் அவைகளை உயிர்ப்பிப்பார். தரிசனம் உருவானதற்காக நன்றி. அந்த தரிசனம் இப்ப உருவானதல்ல ஆண்டவரே, போன வாரம் உருவானதல்ல. நாங்கள் தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னதே, உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அப்போதே எங்க வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை உருவாக்கினீர். அந்த தரிசனங்கள் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த அடுத்த ஒரு மாசத்துல நிறைவேறுகிறத நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. நியூ இயர் சர்வீஸ்ல நாங்க சாட்சி சொல்லணும். அது நிச்சயம் நடக்கும், அது தாமதிப்பது இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.